Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என் ஒய்ஃப் கிட்டயும் பேச விடாம என் லாயரையும் கூப்பிட விடாம அவசரமா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் அநியாயம் சார். நீ என்ன கதறினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் போட போற எஃப்ஐஆர்ல உன் கெரியரே முடிய போகுது. யோ பேனா குடியா. நிறுத்துங்க. இலக்கியா இங்க இங்க. கௌதம். ஓ நீதான் இவன் பொண்டாட்டியா? என்னம்மா போன்ல சொன்னது பத்தாதா? நேர்ல வர வருவியா? நீ எப்படி கேட்டாலும் உன் புருஷன் மேல கேஸ் போடுறதுதான். அவன் ஜெயிலுக்கு போறதுதான். இத யாராலையும் மாத்த முடியாது. மாத்தவும் விட மாட்டேன். என்ன சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எஸ்எஸ்கே அப்படிதான் சொல்லி கொடுத்தானா? எஸ்எஸ்கேவா? என்ன சொன்ன? எஸ்எஸ்கேவா? அது யாரு? அப்படி யாருன்னு தெரியாத? தெரியாதுன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா நல்லா தெரியும்னு உங்க முகம் தான் காட்டி கொடுக்குதே. எஸ்எஸ்கே பேர் சொன்ன உடனே உடம்பெல்லாம் உதறுது. ஏன் சார்? மாமா தேவையில்லாமலாம் பேசாதமா. கௌதம் அப்பாவிலையும் அடிச்சிருக்கான். பத்தாத்துக்கு கையை கிழிச்சிருக்கான். அதுக்கு தான் கேஸ போட்டிருக்கேன். இலக்கியா அவர் சொல்றது எல்லாமே பொய். இலக்கியா யோ பேசாமரியா. இது பாருமா, எல்லாம் சட்டப்படி தான் நடக்குது. உன் வேலையை பார்த்துட்டு போமா. சும்மா கதை விடாதீங்க சார். அது எப்படி சார்? பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு அப்பாவியா தெரியறாங்க. உங்க கண் என்ன ஞான கண்ணா? எனக்கு எல்லாம் தெரியும் சார். அந்த எஸ்எஸ்கே கிட்ட பணத்தை வாங்கிட்டு கௌதம் மேல போய் கேஸ் போட பாக்குறீங்களா? ஹலோ மரியாதையா பேசு. இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? கடமைய செய்யறதுக்கு கைய நீட்டுற உங்களுக்கு எதுக்கு சார் மரியாதை? கௌதம சீன்றதுக்கு எஸ்எஸ்கே ஆள அனுப்புவான். பிரச்சனை நடக்கும். இதுக்குன்னே ஆபீஸ்க்கு வெளிய தயாரா நீங்க நின்னுட்டு இருப்பீங்க. உள்ள போய் கௌதம அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. என்னன்னா உங்கள மாதிரி ஆளுங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாத மடச்சின்னு நினைச்சீங்களா? உங்க பித்தலாட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். இப்ப கௌதம வெளிய விட போறீங்களா இல்லையா? ஏமா ஸ்டேஷனுக்குள்ள வந்து போலீஸே மிரட்டறியா? பொம்பளை வச்சேன்னு பாக்குறேன். இல்ல ஒண்ணே தூக்கி உள்ள வச்சிருவேன். ஓடி போமா. ஓடுறவ இல்ல சார் இந்த இலக்கியா, ஓட வைக்கிறவ. எனக்கு இப்ப கௌதம் வெளியில வந்து ஆகணும். இல்ல என்ன திமிரா பேசிட்டு இருக்க? உன் புருஷனை லாக்அப்ல அடைச்சாச்சு. நீ என்ன கத்தனால வரமாட்டான். நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு. யார வேணாலும் கூட்டிட்டு வா. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போமா. நான் போய் வேற யாரையாவது பாக்குறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பார்த்தே ஆகணும். பாக்குறீங்களா? உங்க பாஸ் எஸ்எஸ்கே உங்களை பாராட்டி பேசியிருக்காரு. கேக்குறீங்களா? ஓ சாரி. பாக்குறீங்களா? ஏன்னா இது வீடியோ கால் ரெக்கார்டு. பாருங்க. தாட்சா போன்ல ரமேஷ் குமார்ங்கிற பேரை பார்த்து அவரை நல்லவர்னு நினைச்சிடாத. காசுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். ஏய் சும்மா இல்ல, 2 லட்சம் அள்ளி கொடுத்துருக்கேன். அதான் குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதியான கௌதம அரெஸ்ட் பண்ணிருக்காரு. தாட்சா அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல வச்சு அவனை வெறுப்பேத்தி போலீஸை அடிக்க வச்சு எஃப்ஐஆர் இன்னும் ஸ்ட்ராங்கா போட சொல்லிருக்கேன். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் தெளிவா பண்ணிடுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நோ ப்ராப்ளம். இனிமே ஜெயிச்சாச்சு. வச்சுட்டுமா? இந்த ஆதாரம்லாம் எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இடையில ஒரு சின்ன சீக்வென்ஸ் போச்சு. கேக்குறீங்களா?
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.